ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெஹோபோத் எழுப்புதல் நற்செய்தி நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் அவர் ஜீவனோடு பாதுகாத்து கொண்டு வருகிறார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கலங்கி போய் இருக்கிறீர்களா? ஒரே தடையாய் இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது காரியம் கைகூடி வர முடியாதபடி நின்று விட்டது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் உங்கள் அருகிலே என் தேவன் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர் எல்லாவற்றையும் அவர் நிதானமாய் ஆராய்ந்து அறிந்து செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பார்க்கிற பார்வைகள் வேறு, ஆனால் என் தேவன் என் இயேசு கிறிஸ்து பார்க்கிற பார்வை வேறு. ஆகையினாலே சோர்ந்து போகாதீர்கள். ஆகையினாலே தான் இந்த நேரத்திலே அவர் உங்களோடு கூட பேசும்படியாக என்னை அவர் முன்குறித்திருக்கிறார். வேதத்திலே ஒரு வார்த்தையை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக அவர் சொல்லி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்திலே மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வேத வசனத்தை நாம் காண்போமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் உரைத்த வார்த்தை தான், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி, இன்றைய நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற அல்லது இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனமாகிய உங்களை பார்த்து என் தேவன் கூறுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் நான் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், எனக்கன்பான தெய்வ ஜனமே, அநேக தடைகளோடு நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வேலையிலே உயர்வு இல்லாதபடி நான் தடையோடு இருக்கிறேன் என்று சொல்லி, அல்லது எனக்கொன்று ஒரு சிறிய வீட்டை நான் கட்ட ஆரம்பித்து விட்டேன், ஆனால் அது கட்ட முடியாதபடி தடையோடு நின்று கொண்டிருக்கிறது, கடன் பிரச்சனை என்ற ஒரு தடையோடு நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி, இப்படியாக பல காரணங்களினாலே இந்த தடை நீங்கிவிட்டால் எனக்கு எவ்வளவு நலமா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வேளையிலே என் தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் அருகிலே என் தேவன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தேவன் தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா அவருக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அதே போலதான் நீங்களும் ஆராதிக்கிற, நீங்களும் நம்பி இருக்கிற, நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் தேவனுடைய நாமம் என்னவென்று தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று சொல்லி. உங்கள் அருகிலே உங்கள் பட்சத்திலே தான் இருக்கிறார். ஆம், நான் தனிமையில் இருக்கிறேனே, யாரும் எனக்கு துணை இல்லையே, என்னை தோள் கொடுத்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லையே என்று சொல்லிதான் நினைக்கிறீர்கள். மற்றவர்கள் எல்லாம் தேவையே இல்லைங்க. என் தேவன் மாத்திரம் ஒருவர் இருந்து விட்டால் போதும். அவர் உங்கள் பட்சத்திலே தான் இருக்கிறார், உங்கள் அருகிலே தான் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? தடைகளை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற தடையை போல ஒரு பெரிய தடை ஒரு மனிதனுக்கு இருந்தது. இப்பொழுதும் அவர் உடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நன்மையை குறித்து நாம் தியானிக்கலாமா? அதன் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். மாற்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வேத வசனம் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். யார் அந்த மனிதன் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இந்த மனிதன் ஒரு குருடனான ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய பெயரை கூட இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. பத்திமேயு என்று
பெயருள்ள ஒரு மனிதன். அவனுடைய வேலை என்னவென்றால் வழியருகே அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்கிற வேலையாய் இருந்தான். ஏனென்றால் அவனால் பார்க்க முடியாது, பார்வை அவனுக்கு கிடையாது. ஆகையினாலே வழியருகே வழிபோக்கர்களாக போய்கொண்டிருக்கிற சென்று கொண்டிருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து ஏதாவது பொருளோ பணமோ ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும் என்று சொல்லி அன்றன்று நாளுக்குரிய தேவைகளை பிச்சை எடுத்துக்கொண்ட அவன் தன்னுடைய பிழைப்பை, தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறவனாக இருந்தான். இயேசு அந்த வழியருகே வருகிறார் என்று சொல்லி இந்த பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற அந்த மனிதன் கேள்விப்பட்டானாம். ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் கூட இயேசு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், இயேசு என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள் அல்லவா? யாரோ ஒருவர் மூலமாக அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக நீங்களும் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படியாக தான் இந்த மனிதன் கண்கள் தெரியாது, அவனுடைய செவிகளிலே கேள்விப்பட்டான், இயேசு வந்து கொண்டிருக்கிறார், இயேசு இந்த வழியே இப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே அவன் செய்த முதல் காரியம் என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, கேள்விப்பட்ட உடனே நசரேயனாகிய இயேசுவை அறிந்த இந்த குருடன் உடனே கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. அப்படி என்றால் தாவீதின் குமாரனாகிய இவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். இவரால் என்னுடைய காரியத்திற்கு அவர் செவிசாய்க்க முடியும் என்று சொல்லி அறிந்திருக்கிறான். இவரால் எனக்கு வேண்டிய ஒரு வழியை வாய்க்க பண்ண முடியும் என்று சொல்லி அறிந்திருக்கிறான். என்னுடைய தேவையை இந்த தேவன் அல்லது இந்த இயேசு கிறிஸ்து அவர் மாற்றியமைப்பார், என்னுடைய தேவையை அவர் சந்திப்பார். இவர் ஒரு தாவீதின் குமாரன் என்று சொல்லி அறிந்து கூப்பிட தொடங்கினானாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கேள்விப்பட்டீர்கள் அல்லவா? கேள்விப்பட்ட உடனே இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தீர்களாம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்டிருக்கிறீர்களா? இதுவரைக்கும் நான் கேட்கவில்லை, அல்லது எப்படி எனக்கு தேவனை கூப்பிட வேண்டும் அல்லது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கூட எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இன்றைய நாளிலே நீங்கள் கூப்பிட ஆரம்பியுங்கள். இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய காரியத்தை அவர் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரி, இவன் கூப்பிட ஆரம்பித்தான். இவன் கூப்பிட ஆரம்பித்த உடனே இந்த 48ஆம் வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்களாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இவனோ ஒரு குருடன். குருடனால என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அவனால் பேச மாத்திரமே முடியும், தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த தான் முடியும். அதை கூட செய்ய முடியாதபடி அநேகர் அவனை அதட்டினார்களாம். அவன் பேசாதிருக்கும்படி, நீ பேசக்கூடாது என்று சொல்லி. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை அல்லவா? அநேகராம். அநேகர் என்றால் அங்கு யாரெல்லாம் கூடியிருந்தார்கள் தெரியுமா? இயேசுவோடு வந்த வெகு திரளான ஜனங்கள், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள். இன்னும் பார்த்தோம் என்றால் இவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அருகில் உள்ள இவனை போல ஏதோ ஒரு சரீரத்திலே பாதிக்கப்பட்ட பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதர்களாக கூட இருக்கலாம், ஊனமுற்றவர்களாக இருக்கலாம். அநேகர் அவனை அதட்டினார்களாம். ஏன் சீஷர்கள் கூட அவனை அதட்டினார்களாம். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை அல்லவா? ஆம், சீஷர்களுக்கு தெரியும் இயேசுவால் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி, இயேசுவால் இவனுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி தெரிந்திருந்த சீஷர்கள் கூட பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்களாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி
நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆம், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நான் தேவனை சார்ந்து செபிக்கும் போது, தேவனை சார்ந்து இருக்கும் போது என்னை பல விதங்களிலே நெருக்குகிறார்கள், எனக்கு தடையை உண்டு பண்ணுகிறார்கள். என் கணவனார் அப்படி இருக்கிறார்கள், என் மனைவி இப்படி இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் கூட என்னை அதட்டக்கூடியவர்களாக அல்லது கிண்டல் அடிக்கக்கூடியவர்களாக, கேலி செய்யக்கூடியவர்களாக, போதும் நீ அமைதியா இரு என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்காக ஏதாவது செய்ய நான் முயற்சி எடுக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என்னை சார்ந்து இருக்கிறவர்கள், என்னுடைய உறவுகள் அல்லது மற்றவர்கள் எல்லாரும் எனக்கு தடையா இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் மாத்திரம் தடையா இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் இந்த பிச்சைக்காரருக்கு அநேகர் தடையா இருந்தார்களாம். இயேசுவை நன்கு அறிந்திருந்த, இயேசுவோடு கூட இருந்த, இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருந்த, இயேசுவோடு நடந்து கொண்டிருந்த சீஷர்கள் கூட இந்த பிச்சைக்காரனுக்கு தடையாய் இருந்தார்களாம். நீங்கள் கூட நினைக்கலாம், ஆம், என் குடும்பம் கூட ஜெபிக்கிறவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், ஆலயத்துக்கு போகிறவர்கள் தான், விசுவாசம் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இயேசுவை கூப்பிடும் போது, இயேசுவை தேடும் போது எனக்கு தடையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் இந்த பிச்சைக்காரன் செய்த காரியம் என்னவென்றால், மறுபடியுமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானாம். இங்க சத்தமாய் கூப்பிட்டான் என்று சொல்லவில்லை, அதிகமாய் கூப்பிட்டான். முன்பு கூப்பிட்டதை காட்டிலும் என்னதும் அதிகமாய் கூப்பிட்டானாம். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனவே, இதுவரைக்கும் நீங்களும் இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்னும் அதிகமாய் நம்புங்கள். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? இன்னும் அதிகமாக விசுவாசிகள். இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? இன்னும் அதிகமாக ஜெபிகள். இயேசுவை சார்ந்திருக்கிறீர்களவா? இன்னும் அதிகமாக சார்ந்து பாருங்கள். அன்றைக்கு இந்த பிச்சைக்காரன் தடை இருந்தாலும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட்ட பிறகு நடந்த காரியம் என்னவென்று தெரியுமா? உடனே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னாராம். ஆம், அதுவரைக்கும் இயேசு அந்த வழியருகே நடந்து போய் கொண்டிருந்தவர். தடை இருந்தாலும் இந்த குருடன் கூப்பிட்ட பிறகு இயேசு அங்கே நின்று விட்டாராம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் இப்படியாக செய்து பாருங்கள். முன்னிலும் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். இயேசு அப்படியே உங்கள் அருகிலே நின்று விடுவார், உங்களுடைய குடும்பத்திலே நின்று விடுவார், உங்களுடைய காரியத்திலே நின்று விடுவார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, அன்றைக்கு அப்படியாக தான் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு வேண்டிய காரியத்தை, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே அவன், நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். உடனே என் இயேசு கிறிஸ்து அவனுக்கு வேண்டிய பார்வையை கொடுத்தான். அதுவரைக்கும் அவன் மனிதர்களை நம்பி இருந்தவனாய் இருந்தான். இதுவரைக்கும் பிச்சை எடுத்து கொண்டிருந்த இந்த மனிதன் இயேசுவினிடத்திலே கேட்டால் எனக்கு எது தேவையோ அதை எனக்கு தருவார் என்று சொல்லி, ஆகையினால்தான் இந்த குருடன் தன்னுடைய பார்வையை நான் மறுபடியும் பெற வேண்டும் என்று சொல்லி கேட்ட பிறகு கண்டிப்பாக அன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து பார்வை கொடுத்தார் அல்லவா? உங்களுடைய தேவையை சரியாக அறிந்திருக்கிற தேவனிடத்திலே கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தலை தாழ்த்தி செபிப்போமா? என்னோடு கூட இணைந்து நீங்கள் செபித்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய காரியத்தை அவர் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இயேசுவே அப்பா, தடையோடு இருக்கிறேனே, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள் அல்லவா? இந்த தடை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவரே, முன்னிலும் அதிகமாய் இதுவரை இருந்ததை காட்டிலும் இன்னும் உம்மை சார்ந்து விசுவாசித்த ஆண்டவரே அப்பா, உம்மை தேடும் போது நீர் வேண்டிய அதிசயத்தை செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நம்பி ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நீர் இவருடைய இருதயத்திலே விதைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே இவருடைய தடைகள், இவருடைய காரியங்கள், இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இதனால கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி போட அவர் வல்லவராயிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திலே தடையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
வேலை ஸ்தலத்திலே, தொழிலிலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தடைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக நடந்து சொல்வார். இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தினசரி ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் மதியம் 2 மணி முதல் 3:20 வரை இந்த ஜெபம் நடைபெற்று வருகிறது. நீங்களும் பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். God bless you.